ஐபி மணிக்கு மேட்ச் இருக்கு, வர சொல்லுங்க. நீ பாருங்கண்ணா, காப்பரேட் நான் பாக்குறேன். ஸோ ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க அஜு. ஸோ இன்னைக்காண்டே நம்ம சேலமில் இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் சஜுவனா இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் சஜுவனா. சேலம் ஆஸ்கார் சிசி நடத்தக்கூடிய 1 lakh டோர்னமெண்ட் போன இயர் நம்ம வின்னர்ஸ். ஸோ இந்த இயரும் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். சஜுவனா, இது நீ டோட்டலாக எத்தனை வருஷம் நீங்கள் என்ட்ரி பண்ணிருக்கீங்க? போன இயர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம். டோட்டலாக எத்தனை டோர்னமெண்ட் இங்கே இந்த டோர்னமெண்ட் நீ அட்டன் பண்ணிருக்கியா? இந்த வருஷத்தோட சேர்த்து வந்து 5வது வருஷம். 5வது வருஷம். ஒரு வருஷம் கப் அடிச்சிருக்கியா? போன வருஷம் கப் நம்ம சாம்பியன்ஸ். அதுக்கு முன்னாடி உள்ளது 4 வருஷம். 4 வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட், ஒரு பிரைஸ் அமௌண்ட், ஒரு 7வது ஒரு பிரைஸ் அமௌண்ட் வாங்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள தொடர்ச்சியாக ஒரு 3 தடவை வந்து நமக்கு தோல்வி தான். 3 மேட்சஸ் தோத்துட்டு 4வது மேட்ச்சு 4வது டோர்னமெண்ட் ப்ரைஸ் என்ட்ராயிட்டு 5வது டோர்னமெண்ட் கப் அடிச்சிருக்கோம். இது வந்து 6வது வருஷம். தொடர்ந்து 6 வருஷம் நீ இந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏரியாவில் வந்து நம்ம ஊரில் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் உள்ள பிளேயர்ஸை வந்து நிறைய பிளேயர்ஸ் விளாட்றவங்க இருக்காங்க. அவங்கள வந்து இன்னொரு வெளியில் இன்னொரு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கொண்டு போகிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம பிளேயர்ஸ் வெளியே தெரியணும் ஒன்று. அப்புறம் என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கிரவுண்டு, இந்த கமிட்டி, இவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது. ஓகே வந்து நடந்துக்கிட்ட விதம், அதே மாதிரி அந்த கிரவுண்டு அமைப்பு எல்லாமே வந்து நம்ம ஊரில் விளாடுற மாதிரியான ஒரு இது வந்து ஒரு ஃபீல் வந்து இந்த கிரவுண்டு மேச்சரி வந்து கொடுத்தது. அதுதான் நான் தொடர்ச்சியாக வர காரணம் வந்து அதுதான். ஓகே. நானுமே 3 வருஷம் நான் இங்கே வரல. 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் நான் இந்த டோர்னமெண்ட் நான் வரவே இல்லை. 5வது வருஷத்துலேருந்து நான் வந்தேன். 5வது வருஷம் நான் வந்த பிறகு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சி. அதுக்கு முந்தின வருஷம் வந்து ப்ரைஸ் என்ட்ராயிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சான்ஸ் கிடச்சி நம்ம அண்ணன் கூட வர்றதுக்கு நம்ம வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது இப்போ வரைக்குமே. ஆனால் இப்போ வந்து நம்மளோட பிளேயர்ஸ் உனக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க? பிளேயர்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச பிளேயர்ஸு. அப்புறம் நம்ம உனக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேயர்ஸு உனக்கு கம்பெனி நமக்கு வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்க தைரியமாக சொல்லலாம். அவங்க கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக
அவங்க மூலியமாக தான் அந்த ஸ்குவாடை தான் நான் இன்றைக்கி இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கியான டேல ஃபஸ்ட்டு டே நம்ம போலில் வந்து நல்ல நல்ல டீம்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ் பிளேயர், ஐஎஸ்பிஎல் பிளேயர் விக்கி, அதே மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸு நிறைய பேர் இருக்கிறாங்க, கவி எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக மேட்சஸ் அடிப்பொலியாக இருக்கும் ஃபஸ்ட்டு டேட்டில். ஸோ நம்ம வந்து 3 மேட்சஸ் பாஸ் பண்ணோன்னா குவார்ட்டர் ஃபைனலுக்கு என்றாகலாம், ப்ரைஸுக்கு என்றாகலாம். ஸோ நம்ம வின் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசை. ஸோ அதே மாதிரி வின் பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். அடுத்த இயரும் நம்ம இங்கே வரோம்னா வந்து எல்லா வருஷமும் வந்து ப்ரைஸை செக்யூர் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் தான். அதே மாதிரி சஜோன்னா வந்து என்ன சொல்லுது, கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய டோர்னமெண்ட் வெளியே வந்து டீமை கொண்டு வந்து தோற்றுருக்கோம். நிறைய மேக்ஸிமம் மேட்சஸ் தோற்றுருக்கோம். இந்த ஒரு மேட்ச்சு ஜெயித்தது மூலமாக நம்மளோட கன்னியாகுமரியில் நிறைய நல்ல பேர் கிடச்சி ஒரு நல்ல டோர்னமெண்ட் அட்டன் பண்ணிடும். அதுவும் வேறு லெவலில் நம்ம பெங்களூர் டீமோட வின் பண்ணது. பெங்களூர் டீம் எல்லாம் முரட்டு ஸ்குவாடு, தரமான செட்டிங் டீமு. இந்த டோர்னமெண்ட்டில் கப் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய டீமை வந்து நம்ம வின் பண்ணோம். அதுவுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த இயரும் நம்ம வின் பண்ணணும்னு நமக்கு ரொம்ப ஆசை. ஸோ வின் பண்ணிடுவோம். எவ்வளோ எஃபர்ட் நீங்கள் இவ்வளோ தூரம் ஊரில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு பலன் தான் நீங்கள் இங்கே வந்துருக்கு சேலம் மேட்ச்சு. சரியா, ஒவ்வொருத்தர் நல்லா எஃபர்ட் போடுங்க, நல்லா விளாடுங்க. அன்னைக்கு மாதிரி ஓவர் ப்ரெஷர் வேண்டாம், ஃப்ரீயாக விளாடுங்க. கண்டிப்பாக நம்ம மேட்ச் நம்ம கையில் இருக்கும். சரியா, நல்லா விளாடுங்க. அதுக்கப்புறம் ஆதர்ஸும் வேணும் வந்து எந்த முடிவு வேணும் நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே பேசி வேறு யாரும் இடையில வந்து பேச வேண்டாம். உனக்கு டவுட்டாக இருந்தால் வேணுட்ட கேள்வி, வேணுக்கு டவுட்டாக இருந்தால் விளாடுங்க. நீங்கள் 2 பேரும் நீங்கள் முடிவு எடுத்துருங்க. அவன் கீப்பர் நிற்காத, அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உனக்கு ஏதாவது அவன் பண்ணி தப்புன்னு வச்சா இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீ பேசிடு. ஆனால் நம்ம அது உள்ளாடி எல்லோரும் வந்து பேச வேண்டாம். சரி, எல்லோரும் நம்ம ஒரு டீம் ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு ஆய்க்கிறாங்க, அதனால சொல்லுது. சரியா, அப்புறம் ஏதாவது வேணும் ஏதாவது சொல்லணும்னு சொல்லு. அவங்க விளையாட்டை கரெக்டாக விளாடுங்க. மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாடுங்க. வேறு பெருசாக சொல்ல ஒன்று எல்லாருக்கும் விளாட தெரிஞ்சதான். அவன் விளாடுவான் இவன் விளாடுவான்னு பார்க்கணும். எல்லாரும் விளாட்னா தான் பாஸ் ஆகும். ஈக்குவல் பிளேயர் தான். இதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நம்ம கொண்டு வரது யாரை கொண்டு வரல. நம்ம ஏரியாவில் யாரெல்லாம் நல்லா விளாடுறாங்களோ அவங்க தான் நம்ம கொண்டு வந்திருக்கு. சரியா, ஒரு செகண்ட் அசால்ட் ஆனாலும் மேட்ச் அதுலேருந்து மாறும். அசால்ட் மட்டும் கண்டெயின் போடுவோம். என்ன டீம்னாலும் நம்ம வந்து அவைய நல்ல ஆப்போனன்ட் தான் நினச்சி விளாட போகிறோம். ஃபுல் எஃபர்ட்டில் விளாடும் எல்லா மேட்ச். இடத்துக்கு தகுந்த பால் போடுங்க. மேக்ஸிமம் பவுலர்ஸ் செகண்ட் லைனை பிடிச்சி போடுங்க. போன வருஷம் நம்ம பவுலர்ஸ் எல்லாம் தான் பாஸ் ஆனோம். அதே மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக பவுலர்ஸ் நல்லா போட்டால் தான் இந்த டோர்னமெண்ட்டில் மேலே போக முடியும். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்குமே பேட்ஸ்மேன் என்ன தான் ஸ்ட்ராங் பண்ணாலும் பவுலிங் தான் நமக்கு ஸ்ட்ரென்த். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் யார் என்ன தான் மற்றவன ஒன்று தான் பவுலிங் தான் ஸ்ட்ரென்த். அதை மட்டும் விடாங்க. 6 பால் போட்டு போயிட்டே இருக்காங்க. மேல பிரஷர் ஒன்றும் போடல. நீங்க போட்டா பேட்ஸ்மேனுக்கு ஈஸியா இருக்கு. ஒருவேளை நீங்க ஃப்ளாப் பண்ணா பேட்ஸ்மேன் நீ ஒரு ஆள் ஃப்ளாப் பண்ணா இன்னொருத்த வந்து சப்போர்ட் பண்ணி பிடிச்சு தரணும். அதாங்க நமக்கு டென்ஷன் ஆகும். நமக்கு ஒரு ஓவர் இருக்கு. நம்ம ஒரு எண்ட்ல இருந்து பிரஷர் போட்டாலும் 3 ஓவர் அடிக்கிறன்னு தான் நமக்கு அடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு உள்ள டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த சும்மா ஆதரடியது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று கரெக்டாக நீட்டாக இருக்கணும். போன வருஷமும் அதே தான். ஒரு பவுலர் 2 கொடுத்து அடுத்த எண்டில் வந்து நம்ம பிடிச்சோம். அதில் தான் நம்ம மெயினாக வந்து நம்ம அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆன காரணமே. நம்ம இந்த நார்மல் டோர்னமெண்ட் எல்லாம் ஜெயிக்கல. இங்கே வந்து நல்ல ஒரு டோர்னமெண்ட்லாம் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி அதே ஃப்ளோவில் போகும், வின்னிங் ஃப்ளோலேயே போகும். விக்கெட் போக வேண்டாம், டாட்டு போங்க, ஆசி உள்ள போடுங்க. ஆசி உள்ள நமக்கு எல்லா மேட்சுமே முக்கியமான மேட்ச் தான். நம்ம எப்படி விளையாடுறோமோ அதுக்காக அதுக்கு ஏற்றவாறு நமக்கு வெற்றி வந்துட்டே இருக்கும். கன்னியாகுமரி vs ஓமலூர் ஆஸ்கர் சிசி நடத்தக்கூடிய 1 lakh டோர்னமெண்டோட டாஸ் டைம். ஸோ யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ ரன்னிங்கில் அவங்க டாஸ் வின். ஸோ கன்னியாகுமரி டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி ராஜு. ஸோ அட்லாஸ்ட்டு நம்மளோட மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கன்னியாகுமரி vs ஓமலூர் ஆஸ்கர் சிசி நடத்தக்கூடிய 1 lakh டோர்னமெண்ட். ஸோ போன இயர் நம்ம வந்து பெங்களூர் டீம் கூட ஃபைனல் மேட்ச் ஆடி வின் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு ட்ரீம் மேட்சாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் தோற்ற அப்புறம் போன இயர் நம்ம ஜெயித்தோம். ஸோ நம்மளோட பிளேயர்ஸும் சரி, நம்மளோட கன்னியாகுமரி மக்களும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம வின் பண்ணது. அதே மாதிரி இந்த அடுத்த இயர் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காகவும் நம்ம டீமு கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளோட டீம் மேட்சஸ் மாத்திரம் வரும். அதே மாதிரி நம்மளோட பிளேயர்ஸ் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். முதல் ரவுண்டு மேட்ச்சு. ஸோ 3ஆவது நாளில் நம்ம வந்திருக்கோம். நாளைக்கான டேயில் நாளை கழித்து மேட்ச் முடியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு செமிக்கு என்ட்ராவாங்கன்னு நினைக்கிற ஒரு டீம். Match is start. Okay. ஸோ இன்னைக்கு தரமான முரட்டு டீம்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. கன்னியாகுமரி டீமுக்காக முதல் ஓவர் போடுறதுக்கு தேவராஜ். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் நேம் தெரியல, ஸோ அவங்க மென்ஷன் பண்ணால் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அவங்களோட நேமு. ஸோ முதல் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி டீமுக்காக தேவராஜ். பவுலிங் எண்ணில் தேவராஜ், பேட்டிங் எண்ணில் ஜெயக்குமார். ஃபர்ஸ்ட் பால். ஸோ டிஃபென்ஸ் மைண்ட் செட், முதல் பந்து சிங்கிள். ஸோ விண்டு பயங்கரமா இருக்குது. இப்போ தேவராஜ் அண்ணா போடுற சைடில் வந்து ஸோ பேட்டிங் வரும்போது சிக்ஸஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ ஏன்னா விண்டு அங்கேருந்து இந்த பக்கம் அடிக்குது பயங்கரமா. செகண்ட் பால் அப் டு வாக்கிங் லைன்ல. ஸோ லிபின் கிட்ட சிங்கிள் ரன். ஸோ பேக் டு பேக் முதல் 2 பந்து சிங்கிள் ரன் போட்டிருக்காரு தேவராஜ். தேர்ட் பால் ஃபுல் டாஸ். ஸோ விண்டு கொண்டு போய் கேட்சும் கிடைச்சிருச்சு. அசீம் ஸோ முதல் விக்கெட்டை கேட்ச் முறையில் எடுக்கிறாரு. தேவராஜ் முதல் ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஃபுல் டாஸ் பந்து. நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் பால் கிரேட் ஒன்றுங்க. ஸோ குயிக் ரன் போட்ட பந்து டாட் பால். லாஸ்ட் 2 balls ஃபுல் டாஸ். ஸோ டேனி கிட்ட சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 ball ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல் டாஸுங்க. ஸோ முதல் 6 பதிவு பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் பால்ல இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபுல் டாஸ் போடுறாங்க. ஸோ நிறைய ஃபுல் டாஸ் மிஸ் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஃபுல் டாஸை பிக் பண்ணிட்டாங்க 6க்கு. ஓமலூர் ஒரு ஓவர் முடியல 9 ரன் பதிவு பண்ணிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறது கன்னியாகுமரி டீமுக்கு சஜிபில்லா. ஸோ எண்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த எண்டில் தான் சிக்ஸஸ் நிறைய வரும். ஏன்னா விண்டு வந்து ஸோ பேக்லேருந்து ஃப்ரெண்டுக்கு அடிக்குது. ஸோ எனக்கு பக்கம் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ். முதல் பந்து 6. ஸோ விண்டுக்கு பந்து இழுத்துருச்சு. ஃபுல் டாஸ் பந்து முதல் பந்தை 6 மாத்துறாரு. செகண்ட் பால் கிரேட் கட்டர், ஒரு நல்ல கம்பேக் டாட் பால். ஸோ தரையில் போட்டாலே மேக்ஸிமம் பந்து டாட் போடலாம். ஸோ ஃபுல் டாஸ் ஓபி போடும்போது கண்டிப்பாக 6 வந்துடும். ஸோ இந்த எண்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட் பால் ஷார்ட் அகைன். இங்க வந்துருச்சுங்க பந்து. 3 பாலுக்கு 2 6 பதிவு பண்றாரு பிரகாஷ். ஃபோர்த் பால் நல்ல ஸ்டாப் சிங்கிள் ரன். கிரேட் கட்டருங்க, நல்ல கம்பேக் டாட் பால்ஸ். ஷார்ட் அகைன் லாங்கஸ்ட் 6. ஐயோ அங்க போயிருச்சு. ஸோ 3 6 பதிவு பண்றாங்க. ஸோ 2வது ஓவர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ஒரு எண்டு 6 வரக்கூடிய எண்டுன்னு. ஸோ அதே மாதிரி விண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ 6 ரொம்ப தூரம் கிளியர் ஆகுதுங்க. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடியல 29, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஓமலூர். 3வது ஓவர் போடுறதுக்கு தேவராஜ். ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ குயிக் ரன் போட்ட பந்து சிங்கிள். கிரேட் another one டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் போட்டுருக்காரு தேவராஜ். டாட் பால் ஆஃப் தி வாக்கிங் லைன்ல குயிக் ரன் போட்ட பந்து சிங்கிள். another one டாட் பாலுங்க. ஸோ நல்ல வேகத்தில் போட்ட பந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு 6 கொடுத்த நிலைமையில அவருக்கு 2வது ஓவர் 3வது ஓவர் இது வரைக்கும் நல்லா போட்டுருக்காரு தேவராஜன். லாஸ்ட் 2 balls மோர் அப் டு வாக்கிங் லைன்ல டாட் பால். லாஸ்ட் 1 ball தேர்ட் ஓவர் another one டாட் பாலுங்க. ஸோ போன ஓவரில் 3 6 போட்ட நிலைமையில 3வது ஓவரை பிடிச்சி போட்டுருக்காரு தேவராஜ். ஸோ 2 ரன்னுக்கு போட்டு பெரியாரு தேவராஜ். ஸோ அவங்க உள்ளே இறங்கும்போது சொன்னாங்க ஒரு ஆள் தப்பு பண்ணும்போது அடுத்த ஆள் வந்து பிடிச்சி கொடுக்கணும்னு. அதே மாதிரி தேவராஜ் ஸோ போன ஓவரில் 3 6 போன 3வது ஓவரை பிடிச்சி கொடுத்துருக்காரு தேவராஜ். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடியல 31, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஓமலூர். டீமுக்காக 4வது ஓவர் போடுறதுக்கு ஜோபின், ஸ்ட்ரைக் எண்ணில் பிரகாஷ். ஸோ இந்த எண்டு ஸோ நல்லா ரெஸ்பான்சிபிளாக போட்டு கொடுத்தாகணும். ஸோ 6 இல்லாமல் ஸோ விண்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு எண்டு. ஸோ பேட்டிங் சைடு சாதகமாக இருக்கக்கூடிய கிரவுண்டு. ஃபுல் டாஸ் ஃபுல் அண்ட் பேஸில் 2 ரன். செகண்ட் பால்
நட் கனெக்ஷன் நல்ல வேகத்துல போட்ட பந்து நல்ல பேக்கப் பேக் டு பேக் டூங்க. ஸோ நல்ல வேலை. ஸோ லிபின் வந்தார் பேக்கப்பில். ஸோ இல்லை பவுண்டரியா மாதிரி இருக்கும். தேர்ட் பால். வாட் அ பவுலிங் மேன், தரமான வேகம். ஸோ நல்லா போட்டு மூணாவது பந்தை. ஃபோர்த் பால். another one wide yorker, சூப்பரா போட்டுருங்க வைட்ல பிடிச்சு. ஜோபின் பேக் டு பேக் டாட் பால்ஸ். சிக்ஸ் போயிருச்சு. ஸோ ஃபுல் டாஸ் பந்து சிக்ஸா மாறுது. லாஸ்ட் ஒன் பால். அப் டாக்கிங் லைன்ல சிங்கிள் ரன். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவர் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. ஓமலூர் 4 ஓவர் முடிவில் 41 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 ஓவர் இருக்கு. ஸோ 2 ஓவர் ஸோ அந்த எண்டில் போடுவாங்க. ஸோ அந்த எண்டில் போடக்கூடிய ஓவர்ஸை கண்டிப்பாக பிடிச்சி போட்டாகணும். ஸோ இந்த எண்டில் 6 வந்தாலும் அந்த எண்டு கண்டிப்பாக ரன்னு ஸோ லீக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் மேட்ச் வந்து ஸோ கை கூட இருக்கும். நியூ பால் டேனி 5வது ஓவர் போடுறதுக்கு. அங்க ரன் அவுட், விக்கெட்டுங்க. ஒயிட் பிளஸ் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் நட் கனெக்ஷன். ஐயோ டூ ரன். செகண்ட் பால். ஐயோ டாட் பால். ஸோ கரெக்டாக ஒயிட் லைனில் நல்ல வேகத்தில் போட்டுருக்கிறாரு. தேர்ட் பால் நாட் கனெக்ஷன். ஸோ கரெக்டாக படல பேட்ஸ்மேனுக்கு. சிங்கிள். ஃபோர்த் பால் ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால் நல்ல வேகத்தில் போட்ட பந்து. லாஸ்ட் 2 balls மோர். ஷார்ட் டு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருச்சு. கரெக்டாக ஸ்லாட்ல இருந்து வந்து 6ஆ மாத்திட்டாரு. போன பந்து 6 கொடுத்துற அடுத்த பந்து விக்கெட் எடுத்துறாரு டேனி. இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வெளியே 2 ஓவர் இருக்கு. 5 ஓவர் முடிவுற 52 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஓமலூர். 6வது ஓவர் போறதுக்கு ஜோபின். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ்ங்க. லாங்கஸ்ட் 6 ரொம்ப தூரம். ஸோ முதல் பந்து 6ஆ மாத்துறாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து இதுவரைக்கும் ரெஸ்பான்சிபிள் பிளே. செகண்ட் பால் கிரேட் ஒன். நல்ல வேகத்தில் போட வந்து டாட் பால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆஃப் தி மிடில் வைட் லைன்ல எக்ஸிக்யூட் பண்ண பால் இது. சிங்கிள். கிரேட் ஒன். சூப்பர் பவுலிங். பேக் டு பேக் நல்ல போட்டுறாரு 6க்கு அப்புறம். லாஸ்ட் ஒன் பால். இரண்டு பந்துகள் அங்கே. நல்ல ஸ்டாப் சஜின். நல்ல ஷாட் ஆன ஃபீல்டர் பேஸ் பண்ணி இருக்கு ஜோபின். ஐடியாம ஒரு சிங்கிள். கடைசி பந்து. லாஸ்ட் ஒன் பால். அப் டு யாக்கிங் லைன். கீப்பர் தடுத்து போட்டாரு. ஓமலூர் கோபால் இங்கே A15 நம்பர். ஆஹா 2 ரன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஓமலூர் 6 ஓவர் முடிவுல 62 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் ஓவர் போறதுக்கு அனூப். சோ லாஸ்ட் ஓவர் போறதுக்கு கன்னியாகுமரி டீமுக்காக அனூப் வேரியேஷன் பவுலர். கடைசி 6 பந்து இன்னிங்ஸ் முடிய கடைசி 6 பந்து. கமான் இதுவரைக்கும் 6 ஓவருக்கு 62 ரன். நாட் கனெக்ஷன். ஆவதுடைய முதல் பந்து ஒரு யாக்க. சிங்கிள் ரன். டெலிவரி. செகண்ட் பால். ஓ மை காட் அவுட்ங்க. விக்கெட் வைட் பால் லைன்ல இழுத்து போட்ட பந்து. எடுத்து அடிக்க பார்த்த பந்து விக்கெட் ஆகுறாரு. வெல் பிளேட். 35 ரன் கிட்ட பதிவு பண்ணிருக்காரு. ஓ குமார் ட்ரையன் நியூ பேட்ஸ்மேன். கிரேட் ஒன். சோ வைட் லைன்ல இழுத்து போட்ட பந்து நல்லா போட்டுருக்காரு. சோ முதல் 3 பந்துலயே மேக்ஸिमम கன்னியாகுமரி டீம் வந்து தப்பு பண்ணது ஃபுல் டாஸ் பந்துல தான். ஃபுல் டாஸ் பந்து எல்லாமே 6ஆ மாத்துனாங்க ஓமலூர் டீம். நாட் கனெக்ஷன். இத்தனை வெங்கல் கிடைக்குது. சிங்கிள் தான் காட்றாங்க. மூவ்மென்ட் காட்றாங்க. இங்க லாஸ்ட் 2 balls மோர். டாஸ்க்கு வந்து விடுங்க. கனெக்ஷன். ரன் அவுட் கட வாய்ப்பு.
single. Back to back single. Last one ball, first innings. Great one, super bowling. ஸோ ஏறி வந்த பந்து டாட் பாலாக முடியுது. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஓவர் பிடிச்சி கொடுத்துருக்காரு அனூப். ஸோ வெல் பவுலிங். ஸோ ஃபஸ்ட்டு 2 போன நிலைமையில் அடுத்த ஓவர்ஸாக பிடிச்சி கொடுக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிவ்யூ எடுத்துருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஏறி தான் வந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டு இருக்காது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஃபில்டர்ஸ் பந்து போட்டு சிக்ஸஸ் கொடுத்தாலும் அடுத்த இடையில வந்து பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பவுலர்ஸ். ஸோ ஜோபினும் சரி, டேனியும் சரி, அதே மாதிரி அனூப்பும் சரி. ஸோ தேவராஜ் 2 ரன்ல போட்டார். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 67 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க ஓமலூர் டீம். 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 28 ரன் அடித்தால் கன்னியாகுமரி வந்து வின் பண்ணலாம். இன்னிங்ஸ் முடிவில் ஸோ கண்ணன் அவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்குறோம். கண்ணன் அவர்களுக்கு கேரளாவிலிருந்து ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கண்ணன் ப்ரோ, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கண்ணன் ப்ரோ. எஸ்பி ப்ரோ கேக் கட் பண்ண போறாங்க. அடிவா வீரன் ஹாப்பி பர்த்டே கண்ணா. ஐயோ அண்ணா உன் மேல அடிச்சது யார் பாத்தீங்கன்னா ரெய்னா நினைக்கல தினேஷ். ஓகே ஹாப்பி பர்த்டே கண்ணா. கண்ணா பிரதருக்கு வாழ்த்துக்கள். கில்லி சிசி அண்ட் ஆஸ்கர் சிசி சேலம் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. கன்னியாகுமரி டீமுக்காக 2 பேட்டர்ஸ் விஎட் விஷால், லிபின். 5G Dream 11 decided to bowl. விக்கி எங்க ப்ரோ? விக்கி விளையாட போறாரு. 42 பாலுக்கு 68 ரன் பதிவு பண்ணும். செல்வராஜன் என்ன சொல்லிருக்கானா ஸ்ட்ரைக்ல இருக்குது. சோ இம்பாக்ட் பிளேயர் கன்னியாகுமரி டீமுக்காக விஷால் உள்ள இறங்கி இருக்காரு பேட்டிங் சைடுல. ஸ்ட்ரைக்ல லிபின். ஓமலூர் டீமுக்காக முதல்ல போற கணேஷ் ட்ரையன் லிபின். ஷாட் முதல் பந்து. ஐயோ கேட்ச் சான்ஸ். 6ங்க முதல் பந்து 6. ஸோ சான்சஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் லிபினுக்கு. முதல் பந்து கேட்சாக இருந்தாலும் ஸோ ட்ராப் ஆகி 6ஆக மாறிடுச்சு. ஷாட் அகைன். அவருக்கிட்டே கொஞ்சம் பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணுறாரு லிபின் அவரோட பேட்லேருந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் பவர் போடணும். ஸோ க்ளோஸாக தான் போகுது. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுங்க. ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு. முதல் 3 பந்துக்கு 3 6 பதிவு பண்றாரு லிபின் அவரோட பேட்ல இருந்து. 3 ஆறு பறக்குது பாரு. Dream 11 டெஸ்ட் மேட்ச். 4th ball. That connection. That ball. பதி ஒரு சான்ஸ். Last 2 balls more. Shot again. Shot lengthல போட்டா. 5 பாலுக்கு 4 6 பதிவு பண்றாரு லிபின். 6 and So well played. 6. 5 balls la 4 in a row. The last one delivery. முதலோட லாஸ்ட் 1 ball. Bolt. Wicket. Yes. லிபினோட விக்கெட் லாஸ் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் பிடிச்சிருந்தால் சோ 4 6 கம்மியா இருந்திருக்கும். சோ லிபின் 4 6 பதிவு பண்ணி முதல் ஓவர்ல விக்கெட் ஆகுறாரு. கன்னியாகுமரி டீம் ஒரு ஓவர் முடிவில் 24 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ் லெஃப்டி. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ட்ரைம். ஸ்ட்ரைக்கில் விஎட் விஷால். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் குயிக் ஓவர் டாட் பால். செகண்ட் பால் ஷாட் எங்க அடிச்சிட்டாரு. பந்து எடுத்து போட முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பக்கமா ஒரு அடிங்க. பெரிய 6. பந்து நாங்க முதல் போடுறது பந்து டாட் கொடுத்தாரு. அடுத்த பந்து 6 மாதிரி விஎட் விஷால். பெரிய திறக்கு. ஐயோ காலுக்குள்ள பொத்துருச்சு. பவுண்டரியும் போயிருச்சு. சோ நல்ல வேகத்துல போட்ட பந்து. வயசுல 4. நன்றி. பிளேட் லெஃப்ட்ல தான் போட்டாரு. போயிட்டே இருக்கு. அங்க இந்த பிரகாஷ் இருக்காரு. ஸ்ட்ரைக்கிங்ல நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ். பிளேட் மீண்டும் டிஃபென்ஸ் மைண்ட்செட் டாட் பால். ஹெலி பேக் டு பேக் டாட் பால்ஸ். கன்னியாகுமரி டீம் 2 ஓவர் முடிவில் 36 1 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க.
நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் விஷால் அம்மாவுக்கு தெரியும். நேரா கையிலேயே ஐயே இங்க விட்டுட்டாரு. ஸோ கையை தட்டி 6 போயிருச்சு. 6 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள். ஸோ 2 6 பதிவு பண்ணுற விஷால் அவரோட பேட்லேருந்து. ஸோ கேட்ச் சான்ஸ் ஆயிருந்தாலும் 6 மாறிடுச்சு. ஸோ இது வரைக்கும் கன்னியாகுமரி டீம் 13 பாலை ஃபேஸ் பண்ணி 42 ரன் கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. ஷாட் எங்கேயோ போயிருச்சு. உள்ள வாங்கி அடிச்சாருங்க அந்த வந்த. லாங்கஸ்ட் 6 ரொம்ப தூரம். ஒரு ரூல்ஸ் ஒன்னு கொண்டு வரலாம்னு இருக்கோம். ஸோ பேக் டு பேக் 2 6 அடுத்த வருஷம் பேன் பண்ணிடலாம்னு இருக்கோம். ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஷ். ஸோ கட்டுக்கான முயற்சி இதுவும் கிளியர் ஆயிருச்சு. ஸோ தட்டி விட்டாரு. ஸோ 6 போயிருச்சுங்க ஆதர்ஷ். ஸோ முதல் 6 பதிவு பண்ணுறாரு அவரோட பேட்லேருந்து. ஸோ அலட்சியமான தட்டு. ஸோ கிளியர் ஆகுது 6s. பிளேடு தரையிலேயே தட்டி விடப்பட்டாருக்கு. ஒரு ஓட்டங்கள் சிங்கிள் ரன். கன்னியாகுமரி 3 ஓவர் முடியல 56 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஓவருக்கு 12 ரன் மட்டுமே தான் பதிவு பண்ணும். ஸ்ட்ரைக்கில் ஆதர்ஷ் கேட்ச்க்கான சான்ஸ் விக்கெட்டுங்க தட்டி பிடிச்சிட்டாரு. 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க கன்னியாகுமரி டீம். ஆதர்ஷோட விக்கெட்டுங்க லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜோபின். ஷாட்டுங்க அரைஞ்சிட்டாரு. டெலிவரி. வாட் அ ஷாட் மேன். ஸோ முதல் பந்து குவாலிட்டியான 6 ஜோபின் கிட்ட இருந்து. ஸோ டான்சிங் ரோஸ் முதல் பந்து 6 மாத்திருக்காரு. இன்னும் 6 ரன் பதிவு பண்ணால் கன்னியாகுமரி டீம் வின் பண்ணலாம். ஷாட் அகைன். ஸோ கேப்ல போகுது. ஃபீல்டர் மிரட்டி வராங்க. எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன். ஒரு ஓட்டங்கள் ஸ்ட்ரைக்கில் V8 ஒரு தட்டி விட்டாரு. தட்டி விட்டுருக்காருங்க. சிங்கிள் ரன். பேக் டு பேக் சிங்கிள். இன்னும் 4 ரன் மட்டுமே கன்னியாகுமரி டீம் வின் பண்ணுறதுக்கு. ஸோ போன இயரில் சஞ்சித் அண்ணா இருந்தாங்க. அதே மாதிரி காட்டாத்திரை எக்ஸ்பிரஸ் அபிஸ் இருந்தார். ஸோ இந்த இயர் ஸோ அவங்க 2 பேரும் மிஸ்ஸிங். ஸோ இல்லை. ஷாட் ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ எங்கேயோ போய் குத்திருச்சுங்க. ஸோ விண்டுக்கு அழகாக எடுத்து கொண்டு வந்துருச்சு. ஸோ முதல் ரவுண்ட் மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். கங்க்ராச்சுலேஷன்.